பொறுமையோட இருக்கேன், நான் வலியை தாங்கிக்கிறேன். ஆனா நான் வலியை அனுபவிச்சுட்டே இருக்கேன் வாழ்க்கை ஃபுல்லா. இப்ப உங்களை பார்த்தா ஆவுடையப்பன், ஓகே ரைட், அவ்வளவுதான் விட்டுருவாங்க. உங்க மனைவி பத்தி யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நான் எங்க போனாலும் என் கணவனை பத்தி கேக்குறாங்க, என் குழந்தைங்க கிட்ட கேக்குறாங்க, அப்பா யாரு, உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, எல்லாமே கேட்டு சாவடிப்பானுங்க சார். பக்கா செல்ஃபிஸ் ஆண்கள். அவங்க எப்படி இனிஷியேட்டிவ் பண்ணுவாங்க? காலையில டீ வச்சு கொடுக்கணுமே, காலையில சாப்பிடணுமே, பிள்ளைக்கு ஆய் கழுவி விடணுமே, வீடு சுத்தம் பண்ணணுமே, வாசல் தெளிச்சு கோலம் போடணுமே, மாமியாரை பாத்துக்கணுமே, மாமனாரை பாத்துக்கணுமே, சட்டையை அயன் பண்ணி கொடுக்கணுமே, குடுகுடுன்னு ஓடி போய் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் செஞ்சு வைக்கணுமே. அவன் எப்படி சார் எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்பான்? அவனுக்கு தான் ஒரு அடிமை சிக்கிருச்சே. நான் சொல்றது எல்லா ஆண்களுமே கெட்டவங்க. அந்த அம்மா சொன்ன மாதிரி புனிதவதியான நம்மளால பேச முடியாது. எல்லா ஆண்களையும் நான் வந்து பொய்ன்னு சொல்லவும் முடியாது. அதே நல்ல ஆண்களால தான் நாங்க இன்னி வரைக்கும் மரியாதையோட கௌரவத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். ஐயோ இவளை வச்சுக்கிட்டான்னு சொல்லிடுவாங்களோ, ஐயோ இவளை கூட கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிடுவாங்களோ, செத்து பொழைக்கிறாங்க. உதவி கூட ஒரு ஆணால நேருக்கு நேரம் செய்ய முடியலன்னா இந்த மாதிரி பொண்ணுங்க தான் காரணம். அவன் டிபெண்டன்டாவே இருக்கான். பொண்ணுங்க டிபெண்டன்டா இருக்காதீங்க, போய் தொலைங்க, வெளியே வாங்க. 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் தலை நிமிர்ந்து சம்பாதிக்கலாம், சாப்பிடலாம், கௌரவமா வீட்டுக்குள்ள கதை மூடி தூங்கலாம்.